பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ராஜஸ்தானில் ஒரு பேச்சும், அடுத்து ஊபியில் ஒரு பேச்சு, அடுத்து இப்போ ரீசெண்டாக எஸ்சியோட ஓபிசியோட ரிசர்வேஷன் பிடுங்கி முஸ்லீம் தர பார்க்குறாங்க அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. என்ன காரணம்? ஏன் இப்படி இந்த நேரத்தில் இப்படி பேசிட்டு இருக்காரு? அதான் ஒரு வெறிகொண்ட பாசிஸ்டின் எழுச்சி இந்தியாவில் கண் முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் பேசியிருக்கும்போது என்ன சொல்றாரு, நேற்று நான் ராஜஸ்தான்ல சில உண்மைகளை பேசினேன், அதை பேசியதை பார்த்துவிட்டு காங்கிரசுக்கும் இந்தியா கூட்டணியும் பீதி அடைந்து விட்டார்கள். பீதி அடைந்திருப்பது காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் அல்ல, இவர்கள் பாரத மாதா என்று எதை சொல்லுகிறார்களோ அந்த பாரத மாதா தான் பீதி அடைந்திருப்பார். ஏன்னா இந்த இந்தியாவை உருவாக்கியதில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவரின் பங்கு இருக்கிறது, பட்டியல் சமூகத்தவரின் பங்கு இருக்கிறது, பழங்குடியினத்தவரின் பங்கு இருக்கிறது, சிறுபான்மையினரின் பங்கு இருக்கிறது. இந்த எல்லாருடைய பங்கும் இதற்குள் இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் மறுத்து பேசுகிறார் மோடி. மோடி பேசுவதில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மைகளை திரித்து திரித்து மக்களை திசை திருப்ப வைப்பது அப்படின்றதுதான். இது இப்போ இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே, சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே இவர்களுடைய நோக்கம் என்பது இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. உண்மைக்கு புறம்பான திரிபுவாதத்தை பேசுவதுதான் இவர்களுடைய வேலையாகவே இருந்திருக்கிறது. ஏதாவது ஒரு செய்தியை ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை அப்படியே மாத்தி சொல்றது. இதுக்கு பேரு குச்சி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது உருண்டை இல்லையா அப்படின்னு கேட்கறது எப்படியான விஷயம். அந்த மாதிரிதான் சமூக பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படுறதுன்றது 2011 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 2011 கணக்கெடுப்புக்கு பேரு சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். இந்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொன்னதை வச்சுக்கிட்டு இவர் உருட்டாரு பார்க்கணும். ஒரு உருட்டு, காங்கிரஸ் உங்க வீட்டுக்கு கணக்கெடுக்க போகுது, உங்களை தாலி இருக்க போகுது, உங்க வீட்டுல இருக்கிற குண்டுமணி தங்கத்தை கூட புடுங்கிட்டு போக போகுது, அதை பூரா இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துற போது உடனே என்ன சொல்ல வர்றாங்க, அவர் இஸ்லாமியர்ன்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தவே இல்லை. மன்மோகன் சிங் பேசினதா சொன்னப்ப மட்டும்தான் இஸ்லாமியர்னு சொன்னாரு. நீ என்ன சொல்ற, அதிகமா பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்ற. யார் அதிகமா பிள்ளை குட்டி பெத்துட்டு இருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி மோகன் பகவத் பேசுனது என்ன? இதுக்கு முன்னாடி RSS காரர்கள் பேசி இருப்பது என்ன? இஸ்லாமியர்கள் அதிகமாக பிள்ளை குட்டி பெற்றுக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள் பேசியிருக்காங்களா இல்லையா? அதை முன்னிட்டு தான், அதை வைத்துக் கொண்டுதான் இவர் இந்த வாதத்தை முன்வைக்கிறார், அதிகமாக பிள்ளை குட்டி பெற்றவர்கள்னு. இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. 2002 செப்டம்பர் 9 குஜராத்தினுடைய அந்த கலவரம் முடிந்து மக்களுடைய வேதனை ஆறாத பொழுது, எப்ப பிப்ரவரி மாசம் அது நடக்குது, இவர் செப்டம்பர் மாசம் 6 மாசத்துல இவர் என்ன யாத்திரை நடத்தினார் தெரியுமா? கௌரவ் யாத்ரா. எங்க பச்சை படுகொலை நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவர் நடத்திய யாத்திரைக்கு பேரு கௌரவ் யாத்ரா. அதுல இவர் பேசுறது என்ன, ஒரு ஆயுதம் ஏந்திய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய முகாமை நான் நடத்தி கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்னு பேசுறாரு. நீங்க ஒரு 6 மாசம் உங்களால ஒரு ரிலீஃப் கேம்ப் நடத்த முடியாதா? அவங்களுடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இல்லத்தில் இருந்த அத்தனை பொருட்களும் திருடப்பட்டிருக்கின்றன, அவர்கள் அத்தனை பேரும் உளவியல் ரீதியான கொடும் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த வழியை பார்த்து அந்த சிறுவர் ஒருவர் பேசின அந்த காணொலி எல்லாம் ரொம்ப வைரலா போச்சு. அந்த சின்ன பையன் ஒருத்தன் கீழே பார்த்துக்கிட்டே கையை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. உள்ள வந்தாங்க, ஆம்பளை ஆளுங்களை பூரா அடிச்சாங்க, அவங்கள அடிச்சு ரொம்ப துன்புறுத்தினாங்க, கொலை பண்ணாங்க, பெண்களையும் அதே மாதிரி செஞ்சாங்க. ஆனா ஆண்களை அவங்க ட்ரெஸ்ஸோட அடிச்சாங்க, பெண்களை அவங்க ட்ரெஸ் அவுத்து போட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருப்பான். அப்ப அந்த பையன் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும். அப்ப அவங்களுக்கு 6 மாசம் கேம்ப் போதுமா? நீங்க பல வருடங்கள் அவங்களை சிகிச்சையில் அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இவர் என்ன பேசுறாரு, நான் பிள்ளை குட்டி பெத்துக்கிற முகாமை நடத்திக்கிட்டு இருக்க சொல்றீங்களா அப்படின்னு பேசுறாரு. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்கரமான மனநிலை இருந்தால் இதை பேச முடியும்? அதே வக்கரம் தான் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பேஸ்ல இந்து, ஒரு சாஃப்ட் இந்து டோன்ல பேசுறது, இப்ப செகண்ட் பேஸ் ஆரம்பிச்ச உடனே ஒரு தீவிர இந்துத்துவ டோன் எடுக்கிறது அப்படின்றதுதான் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா. 2வது, மன்மோகன் சிங் பேசினதாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. மன்மோகன் சிங் பேசின விஷயம் என்ன? ஆமா, மன்மோகன் சிங் சொன்னார். என்ன சொன்னார்? ஓபிசிக்கள், எஸ்சிக்கள், எஸ்டிக்கள், மைனாரிட்டிகள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்தியாவின் வளங்களில் பங்கு இருக்கிறது. இந்தியாவின் வளங்கள் குறித்து, இந்தியாவின் வளங்களை பகிர்ந்தளித்தல், அனைவருக்கும் வளங்கள் கொண்டு இப்ப எல்லாருக்கும் எல்லாம்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அதை அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு. அப்படி எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிறுபான்மையினரை மறந்துவிடக் கூடாது, குறிப்பாக இஸ்லாமியர்களை நாம் முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஏன் அப்படி குறிப்பிடுறாரு? அதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் குஜராத்ல அவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும் அச்சத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 2004 கவர்மெண்ட் மாறுது, 2006 தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்துல இதை மன்மோகன் சிங் பேசுறாரு. ஏன் பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது?
இஸ்லாமியர்களுடைய மனநிலையை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களை நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கவில்லை. நீங்கள் இந்தியாவின் சக குடிமக்கள். உங்களை யாரும் தள்ளி வைத்து விட முடியாது. இந்த நாட்டில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது, உங்களுடைய உழைப்பு இருக்கிறது, இந்த நாடு அதை அங்கீகரிக்கிறது அப்படின்னு பேசுறாரு. ஆனா அதை கூட இப்போ அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் இப்ப கூட பேசுறாரு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அப்பீஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அப்பீஸ்மெண்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவர் ஒரு ஆறுதல் அடைந்த நிலையை உருவாக்கி தருதல், அல்லது ஒருவருக்கு ஒரு ஆறுதல் மனநிலையை தருதல் அப்படின்றதுதான் அப்பீஸ்மெண்ட்டுடைய அர்த்தம். சிறுபான்மையினருக்கு ஆறுதல் தருவதில் என்ன சார் தப்பு? எஸ்சிக்களுக்கு ஆறுதல் தருவதில் என்ன தப்பு? அப்பீஸ்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையவே கெட்ட வார்த்தையாக பார்த்து கொண்டிருப்பது பிஜேபியினுடைய தன்மை. ஏன் அப்படின்னா, அவர்கள் யாருக்கும் ஆறுதல் தருவதற்கு விரும்பாதவர்கள், அனைவருக்கும் மாறாத ரணங்களை மட்டுமே கொடுத்து விட்டு போபவர்கள். கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இவங்க ஏக்தா யாத்திரான்னு நடத்துறாங்க. 1970-80 நடத்துறாங்க. அந்த ஏக்தா யாத்திரான்னு இவங்க நடத்தின அந்த காலகட்டத்திலேயே கூட மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் கலவரங்கள் வெடித்தன. அதற்கு பிறகு ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்ற பேர்ல பாபர் மசூதியை இடிக்கிறேன்னு செங்கலா உருவுறதுக்கு கரசேவைக்கு ஆள் திரட்டுறேன்னு நாடு முழுக்க அத்வானின்ற அந்த ஆள் நடத்தின அந்த ஊர்வலத்துலதான் இப்ப பாரத ரத்னா கொடுத்திருக்காங்களே. எதுக்கு? இஸ்லாமியர்களை எல்லாம் வெட்டி படுகொலை செய்ததற்கு, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சூறையாடியதற்கு, இஸ்லாமியர்கள் தொழில் நடத்தி வந்த தெருக்களை எல்லாம் நாசம் பண்ணியதற்கு. அது மட்டுமல்ல, இவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்திய ஒருத்தரை பின்னாடி வச்சுக்கிட்டு நீ பேசுற, நாங்க உண்மையிலே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்கு கூச்சமாக இல்லையா? இந்தியாவின் வளங்களை பகிர்ந்தளித்தல் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்றது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்ட். ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இன்கம் டிஸ்பாரிட்டி அப்படின்னு ஒன்ன கணக்கெடுக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை குடிமகனில் இருந்து உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடிமகன் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய வருமானம் என்பது எவ்வளவாக இருக்கிறது அப்படின்றத கணக்கெடுக்கிறாங்களே. ஏன்னா வளங்கள் அப்படி பகிர்ந்து இருக்கிறதா? அதாவது ஒரு நாட்டுல ஏழ்மையே இல்லாத ஒரு நிலை உருவாகிவிடும் அப்படின்னு இல்லை. ஏழ்மை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். குறைந்தபட்சம் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் இதையெல்லாம் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களுடைய வளம் எப்படி இருக்கிறது, வறுமை கோடுனா என்ன, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினா என்ன, பசி கொடுமைனா என்ன, பட்டினினா என்ன அப்படின்னு அவ்வளவையும் கணக்கெடுத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கங்கள் உலகம் முழுக்க செய்து கொண்டிருக்கின்றன. அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பணக்காரர்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி அப்படி எடுத்து கொடுக்குறாங்களா? இல்ல. பணக்காரங்களுக்கு வரி அதிகமா போடுன்னு தானே சொல்றோம். 2 இட்லியை நான் சாப்பிட்டாலும் ஒரே ஜிஎஸ்டி தான் கட்டுறேன், அம்பானி சாப்பிட்டாலும் ஒரே ஜிஎஸ்டி தான் கட்டுறாப்புல. என்ன சார் நியாயம் இது? 1 கிலோ அரிசிக்கு நானும் ஒரே டாக்ஸ் கட்டுறேன், அம்பானி ஒரே டாக்ஸ் கட்டுறாருன்னா என்ன நியாயம் இது? இது எப்படியான ஒரு நாடாக இருக்கிறது? அரிசிக்கும் பருப்புக்கும் 2 இட்லிக்கும் வரி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுல கார்பரேட்டுக்கு வரியில சலுகைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இது என்ன மாதிரியான வேறுபாடு? குறைந்த சம்பாத்தியத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தனும் இட்லிக்கு ஜிஎஸ்டி கட்டணும், அதிகமான சம்பாத்தியம் வச்சிருக்கிற ஒருத்தனும் இட்லிக்கு ஜிஎஸ்டி கட்டணும். எதுக்கு அந்த இட்லிக்கு ஜிஎஸ்டியை போட தொலையணும்? முதல்ல நீ வாங்குற வருமானத்துக்கு ஏன் 7 லட்சமா ஸ்லாப் உயர்த்துறாங்க? வருமான வரி உச்சவரம்பை ஏன் 7 லட்சமா உயர்த்துறாங்க? 7 லட்சத்துக்கு கீழே இந்தியாவில அவ்வளவு இலகுவாக வாழ முடியாது அப்படின்ற நிலை இருக்கிறதுனால தானே நீ அதுல இருந்து வரியெல்லாம் கட்ட வேண்டாம்ப்பா, அதை நீ வளர்ச்சிக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போறோம். அப்ப கோடியில சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கும் 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கும் ஒரே மாதிரியான வரியை நீ எப்படி போட முடியும்? கார்பரேட்டுக்கு அதிகமான வரியை போடுறதன் மூலமாக மக்களுக்கு தானே அந்த பணம் சேரப்போகுது. இதுக்கு பேரு தானே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இதை தானே உலக நாடுகள் முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதைதான் காங்கிரஸும் பேசுது. ஆனா இவர் என்னமோ காங்கிரஸ் நாளைக்கே இந்தியா முழுக்க சோசியலிச புரட்சியை நடத்தி ஒரு புதிய ஜனநாயகத்தை அமைக்க காத்திருப்பது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல உண்மை. காங்கிரஸ் எந்த இடத்திலும் பணக்காரர்களிடமிருந்து பிடுங்கி கொடுக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. வரி அதிகமாக போட வேண்டிய இடங்களில் போட்டிருக்க வேண்டும். அப்படி போட்டிருந்தால் இவ்வளவு வளங்கள் ஒரே இடத்தில் குவிந்து இருக்காது. அதே நேரத்தில் அப்படி வரியையும் கட்டாமல் சுருட்டி கொண்டு கடனையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த கடனையும் தள்ளுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பது உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மோடி என்ன செய்யறாருன்னா, ஏழையின் பாக்கெட்டில் இருக்கும் 1 ரூபாயை திருடி அதானிக்கு கொடுக்கிறாரு. ஏழையின் வங்கி கணக்கில் இருக்கும் 100 ரூபாய் மினிமம் பேலன்ஸுக்கு குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற 100 ரூபாயையும் வாரி சுருட்டி அதானிக்கு ரைட் ஆஃப் பண்றாரு. இதுதான் மோடி செய்து கொண்டிருப்பது. ஏழைகள் வீட்டில் இருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தையும் விட்டு வைக்காமல் அத்தனையும் வட்டியாக வரியாக பிடுங்கி கொண்டிருப்பது யார் அப்படின்னா மோடி அரசு தான். ஏழைகள் வீட்டில் இருக்கக்கூடிய தாலிகளை அறுத்து கொண்டிருப்பது யார்? இந்த மோடி அரசாங்கம் தான். பில்கிஸ் பானுவின் தாலியை அறுத்தது யார்? மணிப்பூர் பெண்களின் தாலியை அறுத்தது யார்? இந்த பிஜேபி ஆட்சியில் தான் அவ்வளவு கலவரம் நடைபெற்றது.
மோடி பிஜேபியின் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்த போதுதான் அங்கு பில்கிஸ் பானுக்கள் எல்லாம் அவ்வளவு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கும் போதுதான் மணிப்பூர்ல அத்தனை பெண்கள் கொடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த தாலி அறுப்புக்கெல்லாம் யார் பொறுப்பு? பொதுவா அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தன் எதை செஞ்சுட்டே இருக்கிறானோ அவனுக்கு அதை தான் எல்லாரும் செய்வாங்கன்னு தோணும். நீங்க ஒரு திருடன்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் திருட்டுத்தனமா அணுகலாம் அப்படின்றத சொல்லுவாரு. போலீஸ்ல போய் கேட்டீங்கன்னா திருடன் எப்படி எல்லாம் அணுகுவான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஒன்னாதான் இயங்குறாங்க. ரெண்டு பேருடைய மோடஸ் ஆபரண்டியும் கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஒருத்தரை பிடிக்க முடியும். அதை இவர் புரிஞ்சிருக்கணும், இதை அவர் புரிஞ்சிருக்கணும், அப்பதான் அவர் திருட முடியும், அப்பதான் இவர் அதை பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இவரு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அதை அடுத்த பேர்ல எழுதுறது. கீழே இருக்கிற மக்களுடைய ரியாக்ஷன், மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ போய் வலுவா தலையெடுத்துட்டு வந்திருக்கிறான்றதான் மக்களோட ரியாக்ஷன். அப்படியான ரியாக்ஷன் தான் வரும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அப்படியான நம்பிக்கை மக்கள் மீது இருக்கிறது. ஏன்னா இவ்வளவு இடஒதுக்கீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு இடஒதுக்கீட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எல்லாம் பிரித்து அத முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையில இந்த ஓபிசி எஸ்சி எஸ்சி இடஒதுக்கீடு குறித்து இன்றைக்கு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை ஐஐடிக்கு பேர் வேணா ஐஐடி மெட்ராஸா இருக்கலாம், அது கூட ஐஐடி சென்னை கிடையாது, ஐஐடி மெட்ராஸ் தான். ஏன்னா அது மாநில அரசின் கட்டுப்பாடு கிடையாது, மாநில அரசின் இடத்துலதான் அது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிண்டி பெரிய காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியில ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு தான் ஆளுநர் ஒரு பக்கம் குடியிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இவங்க ஐஐடின்ற வளாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. சின்ன ஏரியாவில் இன்னைக்கு அது ஒரு சிறுவர் பூங்கா ரேஞ்சில் இருக்கிறது அந்த பகுதி, கிண்டி காட்டு பகுதி அப்படின்றது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஐடி எவ்வளவு பெருசா இருக்குது. ஐஐடியில மான்கள் ஓடுகின்றனன்னு சொல்லுவாங்க. மான் ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல தான்டா நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, மான் தனியா ஓடல, மான் இடத்துலதான் நீ ஓடிக்கிட்டு தெரியுற. ஐஐடியில மட்டும் எஸ்சி எஸ்டி இவர்களுடைய இடங்கள் நிரப்பப்பட்டதை பாருங்க. பேராசிரியர்கள்ல எஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த இடங்கள் 47, நிரப்பப்பட்ட இடங்கள் வெறும் 5. எஸ்டி பழங்குடியின மக்கள், அதாவது திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, ஏன்னா பிஜேபி காரர்களுக்கு மண்டையில என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை, அவர்களுக்கு வந்து விளக்கமா சொல்ல வேண்டியதா இருக்கு. முதல்ல சொன்ன எஸ்சி அப்படின்றது நீங்க குடியரசுத் தலைவராக்குன ராம்நாத் கோவிந்த் மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து இப்ப திரௌபதி முர்முன்னு ஒருத்தரை கூட்டு வந்து பொம்மையா உட்கார வச்சிருக்காங்க இல்லையா, அவர்களை போன்ற சாதியை சேர்ந்தவர்கள் தான் எஸ்டி பட்டியல் பழங்குடியினர். அவங்களுக்கு 23 இடங்கள், அதுல நிரப்பப்பட்டவை ஒண்ணுதான். ஓபிசி ஒதுக்கப்பட்ட இடங்கள் 84, நிரப்பப்பட்ட இடங்கள் 29. மீதி எல்லாம் என்ன சார் ஆச்சு அப்படின்ற கேள்வி வருதா. பொது பிரிவினர் 154, நிரப்பப்பட்டவை 273. அப்ப ஓபிசி இடஒதுக்கீட்டையும் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டையும் புடுங்கிட்டு போனது யாரு? இது பேராசிரியர் நியமனத்துல. இன்னும் இணை பேராசிரியர் நியமனம் இருக்கு. எஸ்சி 27 பேருக்கு 4 பேர் தான் போட்டிருக்காங்க, எஸ்டி 13 பேருக்கு ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. அப்ப இங்க 12 பேரும் அங்க 23 பேரும் என்ன ஆனாங்க சொல்றேன். ஓபிசி 49 பேர்ல 19 பேர் தான் போட்டிருக்காங்க, மீதி 20 பேர் என்ன ஆனாங்க, எல்லாத்தையும் பொது பிரிவுக்கு நாங்க ஒதுக்கிட்டோம். 90 பேர் போட வேண்டிய ஓசிக்கு 156 பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது இணை பேராசிரியர்கள், அதாவது அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் 30 எஸ்சி போட வேண்டிய இடத்துல 7 பேர் தான், 15 எஸ்டி போட வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான், 53 ஓபிசி போட வேண்டிய இடத்துல 18 பேர் தான், 98 ஓசி போட வேண்டிய இடத்துல 170 பேர். அப்ப ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை திருடுறது யாரு? மோடி தான். மோடி தான் எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டை திருடி கொண்டிருக்கிறார். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு திருட்டு தொழில் நடத்துபவருக்கு தான் தெரியும் திருட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் வந்து யார் அதை செய்ய வந்தாலும் திருடத்தான் போறாங்க. இப்ப வந்து ஒரு திருடர்கிட்ட கேட்டீங்கன்னா, போலீஸை பத்தி கேட்டீங்க அப்படின்னா, அவங்களே பெரிய திருட்டு போயில சார் அப்படின்னு ஒரு திருடர் சொல்லுவார் இல்லையா. அப்படிதான் இவரும். காங்கிரஸ் வந்து இந்தியாவின் வளங்கள் ஏன் ஒரு பக்கமா குவிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் இல்லாம இருக்குன்னு கேள்வி கிளப்புனா அவன் அதை பூரா புடிங்கி கொடுத்துருவான். ஏன்னா இவன் இங்கிட்டு இருந்து புடிங்கிதான் அங்க சேர்த்து இருக்கிறான். ஒரு மேடு உருவாகிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் பள்ளம் உருவாகிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? பள்ளத்துல இருக்கிற மண்ணை வெட்டி நீ மேட்டுல போட்டுக்கிட்டே இருக்கிற. அப்ப மேடு குன்றாக மாறுகிறது, பள்ளம் வந்து பள்ளத்தாக்காக மாறுகிறது. இதை மாத்தினது யாரு? நீங்க தானே. அப்ப இதை சரி செய்ய போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதை எதிர்த்து பேசுறது. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து முஸ்லிமுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு திரிகிறாரு. ஏற்கனவே வந்து இவர் உருட்டின ரீலு தான் அது, அமித்ஷா உருட்டின ரீலு தான் அது. எங்கெங்க உருட்டினாரு? கர்நாடகால வந்து உருட்டினாரு, என்ன ரிசல்ட்? பட்டை நாமம். தெலுங்கானால வந்து உருட்டினாரு, என்ன ரிசல்ட்? பட்டை நாமம். இதுதான் அவர்களுடைய யதார்த்தம். முஸ்லிம்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை புடுங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு இவங்க சொல்றது. சச்சார் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது?
அனைவரும் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லுது. இந்த இடஒதுக்கீடுன்ற தத்துவம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய வளங்கள் அப்படின்றது எப்படி டைவர்சிஃபை ஆக முடியும்? முதல்ல வந்து பணத்தை பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. அதிகாரத்தில் பகிர்மானம் வேண்டும். இடஒதுக்கீடு அப்படின்றது பல பேர் வந்து சாதிய ஒழிக்க முறையா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அல்ல. அது அதிகாரத்தில் அத்தனை பேருக்கும் பங்கு தருவது. ஏன் அதிகாரத்துல பங்கு தரணும்? இந்த நாட்டை வெவ்வேறு தொழில்கள் செய்து, வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து, வெவ்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்து இந்த நாட்டை வளப்படுத்திய சமூகங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்கணுமா இல்லையா? அது இல்லாம போறது அந்த சமூகங்களுக்கு செய்த துரோகமா இல்லையா? அவங்க இல்லாம போன காலகட்டத்துல உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது யாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு மக்களுக்கு பதில் தெரியும். நீங்க ரோட்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு டீ கடைக்கு போங்க. ஏன் சார் நம்மெல்லாம் வந்து பெரிய பெரிய வேலைக்கு போக முடியல, பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்தே நம்மளால வேலைக்கு போக முடியலன்னு கேளுங்க, அவன் சொல்லுவான் யார் அங்க வேலையில இருந்தது அப்படின்னு. நான் தனியா விளக்கணும்னு அவசியமே இல்லை. பிராமணராக இருந்த பல பேர் இந்த இடஒதுக்கீடு முறையை ஆதரித்து பேசி இருக்கிறார்கள். பிராமணராக இருந்த பல பேர் இவர்களுக்கு நிகழ்ந்த ஒடுக்குமுறைக்கு காரணம் என்ன அப்படின்றத விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். பிராமணராக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இன்றைக்கும் கூட தெய்வத்தின் குரல்னு ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வந்து எல்லா பேரும் சூத்ரா, இந்த ஊர்ல எல்லா பேரும் சூத்ரா, இந்த ஊர்ல எல்லா பேரும் சூத்ரான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காளே. ஏன் ஏன் சாத்வி பிரக்யா தாக்கூர்னு ஒரு லேடி, அந்த அம்மா மாலேகான் குண்டுவெடிப்புல குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில இருந்த அம்மா, அந்த அம்மாவை கூட்டு வந்து எம்பி ஆக்கி வச்சிருக்கிறாரு இவர் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த தடவை தான் சீட்டு கொடுக்கல, போன தடவை வரைக்கும் அந்த அம்மா எம்பி, இன்னும் பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் பிஜேபியிலையும் இந்திய அரசாங்கத்திலையும் வைத்திருக்கிறார்கள். குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த அம்மா வந்து என்ன பேசுது அப்படின்னா, நீங்க எல்லாம் சூத்ரான்னு சொல்றதுக்கு பெருமைப்படணும். சூத்திரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சமஸ்கிருதத்திலிருந்து யாராவது ஒருத்தன் விளக்கட்டும். சூத்திரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்தை விளக்கிட்டு அந்த வார்த்தையை வந்து பெருமையா சொல்றதா அல்லது அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத கருதட்டும். விஸ்வகர்மான்ற திட்டத்தை பத்தி பேசும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆகா, தாத்தா பாட்டி செஞ்ச தொழில நாமளும் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பனை வேணும். இது எங்க அப்பா தொழில், இதை நான் பெருமையா கருதணும். இதை போய் செருப்பு தைக்கிறவர்கிட்ட சொல்லு, இதை போய் மலமல்றவர்கிட்ட சொல்லு, இதை போய் குப்பையெழுபவர்கிட்ட சொல்லு. சொல்ல முடியுமா உன்னால? அப்பா தொழில்பா, அதை இழிவா கருதாதப்பா, அது புண்ணியமான தொழில்பா அப்படின்னு சொல்றாரு. மோடி போய் தூய்மை பணியாளர்கள் கால கழுவி, நீங்க தூய்மையான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க, வாங்க சார் 4 நாள் செய்யுங்க, நீங்களும் ஏறி இறங்குங்க, கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி தான். நீ செய்ப்பா கொஞ்ச நாள், நீயும் உன் பிள்ளையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? அவர் தானே கால கழுவுனாரு. கால கழுவுனது இருக்கட்டும் சார், ஒரு டிச்சு கழுவுங்க. கோவப்படுவாங்க இதை கேட்ட உடனே. ஏன் கோவப்படணும்? டிச்சு கழுவுறதுதான் புனிதமான தொழில் நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அதை நீங்க வந்து கோவப்படணும்? அப்போ ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் மாத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பாருங்க. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்ல ஓபிசிகளை தவிர்த்து விட்ட அரசியலை யாராலும் பேச முடியாது. இந்த பகுஜன் அரசியல் அப்படின்னு வடக்கிலையும், இங்க வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி அரசியல் அப்படின்னு தெற்கிலையும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இதுதான் இந்தியாவை கூர்மைப்படுத்தி இருக்கிறது. இதனால் பிராமணர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களா அல்லது முற்பட்ட வகுப்பினர் வஞ்சிக்கப்பட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்களுக்கும் சமமான இடம் இதில் இருக்கிறது. அவரவர்களுடைய சமூகத்தினுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கை. உன்னுடைய சமூகத்துல இவ்வளவு பேர் இருக்கீங்களா, இந்த பதவிகள்ல இவ்வளவு ரிசர்வேஷன் நீங்க வச்சுங்க, இன்னென்ன சதவீதத்துல உங்க மக்கள் தொகை இருக்கா, உங்களுக்கு இந்த சதவீதம் போதும், ஏன் ஓப்பனா இருக்கணும், அதை க்ளோஸ் பண்ணுங்க. இந்தியாவின் சீஃப் செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் வந்து ஓபிசி வந்திருக்கிறாங்க இது வரைக்கும்? இந்தியாவின் சீஃப் செக்ரட்டரி எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி வந்திருக்கிறாங்க இது வரைக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த அத்தனை மாநிலங்களினுடைய தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரிஸ் ஒவ்வொரு இதுலயும், அங்க வந்து கேபினட் செக்ரட்டரி பார்லிமெண்ட்டுக்கு, இங்க வந்து சீஃப் செக்ரட்டரி, எத்தனை சீஃப் செக்ரட்டரிஸ் வந்து இது வரைக்கும் ஓபிசிக்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை எஸ்சி எஸ்டி வந்திருக்கிறாங்க, அது கணக்கெடுத்து பார்ப்போமா? அந்த கணக்கெடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஓபிசிக்களுக்கு உண்மையில் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா, எஸ்சிக்களுக்கு உண்மையில் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா, எஸ்டிக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு. ஓப்பன் காம்படிஷன் அப்படின்ற ஒன்ன வேண்டாம்னே சொல்லலையே. ஓப்பன் காம்படிஷன் இருக்கட்டும். அந்த காம்படிஷனால வஞ்சிக்கப்பட்டதாக இவர்கள் ஒரு கணக்கு எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு இந்த மார்க் கிடைச்சிருச்சு, ஆனா இந்த மார்க் எடுத்து நான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க. ஓபிசிலையும் நான் காட்டுவேன், ஓபிசிலையும் நான் காட்டுவேன். 199.5 மார்க் எடுத்த ஒரு ஓபிசிக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிரும், 199 மார்க் எடுத்த ஒரு ஓபிசிக்கு சீட்டு கிடைக்காது. 198.5 எடுத்த ஒரு எம்பிசிக்கு சீட்டு கிடைச்சிரும், 198 எடுத்த ஒரு எம்பிசிக்கு சீட்டு கிடைக்காது. அப்ப இவர்கள் யாரால வஞ்சிக்கப்படுறாங்க? அங்க எவ்வளவு இடங்கள் இருக்கோ அதற்கேற்றார் போல விகிதாச்சார ரீதியிலான அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் உள்ள கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது வெவ்வேறு வகைகளில் இந்த சமூகத்தில் பலனளித்துக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இயங்க முடியும். இல்ல ஓப்பனா விட்டுருவோம்,
ஓப்பனா விட்டாலும் அதுல பல சமூகங்கள் உள்ளுக்குள்ள போக முடியாம வெளியே நிப்பாங்களே, அதுக்கு யாரு பொறுப்பெடுத்துக்க போறா? எல்லாமே ஓப்பன் காம்படிஷனா மாத்திரும், 100% ஓப்பன் காம்படிஷனா மாத்திரும். அப்ப இதை விட அதிகமான அழுகுரல் கேட்கும். நான் இத்தனை மார்க் எடுத்தேன் எனக்கு கிடைக்கல, நான் இத்தனை மார்க் எடுத்தேன் எனக்கு கிடைக்கல, அத்தனை மார்க் எடுத்தேன் எனக்கு கிடைக்கல, இதை விட பெரிய அழுகுரல் அப்போது கேட்கும். அப்போ மார்க்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்க இதை பேசக்கூடாது. அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் அப்படின்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களும் இந்த கன்சாலிடேஷன்ல ஒரு பகுதியினர் தான். ஏன் அப்படின்னா அவங்க இந்த நாட்டில், இந்த சமூகத்தில், இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் அங்க போய் நிக்கிறாங்க. அவங்க மாறிட்டதுனால அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சா? ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிராமணரோ, ஒரு பிள்ளைமாரோ, ஒரு நாடாரோ, ஒரு செட்டியாரோ பொண்ணு கொடுத்துருவாரா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? எல்லாரும் சமந்தானே இந்த நாட்டுல, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்போ அவங்கள நீ எந்த இடத்துல சமூகத்துல வச்சிருக்கிற அப்படின்ற கேள்வி எழுதில்ல. இதெல்லாம் சமுதாய ரீதியாக 1000 பேசலாம், நான் ஒண்ணு பேசுவேன், அவங்க வேற ஒண்ணு பேசுவாங்க. ஆனா அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலை என்பது கணக்கிடப்பட்ட ஒன்று. எப்படி கணக்கிடப்பட்டது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்தியா முழுவதும் மண்டல் கமிஷன் ஆய்வு செய்தது. எப்படி ஆய்வு செய்தது? ஓபிசிக்களுடைய வாழ்வியல் நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு. ஒரே சாதி திருநெல்வேலியில ஒரு கிளாஸ்ல இருக்கும், அவங்க சென்னையில வேற கிளாஸ்ல இருப்பாங்க. ஒரே சாதி கோயம்புத்தூர்ல ஒரு இதா இருப்பாங்க, திண்டுக்கல்ல வேற ஒண்ணா இருப்பாங்க. ஏன்? அந்த பகுதியில அந்த சாதியோட அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கல்வி எப்படி இருக்கிறது, அவர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது, இவ்வளவையும் ஆய்வு செய்துதான் ஒரு பட்டியல் உருவாக்கப்பட்டது. ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் வியூவே வேணும். இவ்வளவையும் செய்துதான் மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை வழங்கியது. மண்டல் கமிஷன் அறிக்கைகளை எடுத்து பாருங்க. ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து, சேரிகள்ல இருந்து, தெருக்கள்ல இருந்து அவ்வளவு இடத்துல எத்தனை ஓபிசி, எவ்வளவு பேர் எங்க இருக்கிறான், யார் யார் எந்தெந்த படிநிலையில இருக்கிறான், கோயிலை ஒட்டி எவ்வளவு பேர் இருக்கிறான், இவ்வளவும் விரிவாக அதில் இருக்கிறது. இவ்வளவையும் ஸ்டடி பண்ணது மாதிரியே தான் இந்தியா முழுவதும் சச்சார் கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, அந்த சச்சார் கமிட்டி இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன அப்படின்றது குறித்து மிக தெளிவாக விளக்கி இருக்கிறது. இவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கும் அதே போலதான் அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எக்கனாமிக் பிரிவிலேஜஸ் எப்படி இருக்குது, சோசியல் பிரிவிலேஜஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இந்திய பதவிகள்ல எப்படி இருக்கிறது, இவ்வளவையும் கனெக்ட் பண்றாங்க. அப்ப அவர்களுக்கு போதிய ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா கொடுக்க வேண்டியது இந்திய அரசினுடைய கடமையா இல்லையா? இதை தானே கேட்கிறோம். ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? இப்ப ஆராசா இருக்கிறாரு, ஆராசா நாளைக்கு மதம் மாறிடுறாருன்னே வச்சுப்போம். மதம் மாறிட்டா அவருடைய சாதி என்னன்றதை இவங்க மறந்துடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. கனிமொழி மதம் மாறிடுறாங்க, அவங்க சாதி என்னன்றத இவங்க மறந்துடுவாங்களா? கலைஞர் எந்த மதத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாதவர், அவர் சாதி என்னன்றதை இவங்க மறந்தாங்களா? இல்ல இல்ல. அப்போ இவர்கள் மறக்க முடியும் என்று நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி இயங்குவது அல்ல. இந்த சமூகத்தில் பீடித்து போயிருக்கின்ற ஒரு நோயை தீர்ப்பதற்கான அருமருந்தாக ரிசர்வேஷனை வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தில் பகிர்வு வேண்டும் என்பதற்காக ரிசர்வேஷனை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுஜன் ஒற்றுமை, அனைத்து மக்கள் ஒற்றுமையை சிதைக்க பார்க்கிறார்கள். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை எடுத்து பார்த்தால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸா இருக்கிற பல பேர் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது மோடிக்கு பொறுக்கவில்லை. அதனால திரும்ப ரிவர்ஸ்ல இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இப்படி உருட்டுறது. உங்க இடஒதுக்கீட்டை புடுங்கி அங்க கொடுக்க போறாங்க. புடுங்குற அளவுக்கு நீ என்ன கொடுத்துட்ட? பிடுங்கி கொடுக்கும் அளவிற்கு நீ என்ன வாரி கொடுத்துட்ட? ஓபிசிக்கு 27%, இந்தியாவில ஓபிசி 27% தானா? அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? ஓபிசிக்கள் 100 பேர்த்துல 27 பேர் இருந்தா போதும், அப்படித்தானே சொல்ல வர்ற? ஏன் அப்படி? ஓபிசி 50 பேர் இருக்கிறான்னா 50 ஓபிசி உள்ள இருக்கிறதுல என்ன சிக்கல்? 50% ஓபிசிக்கு 50 இடங்களை கொடுக்கறதுல என்ன சிக்கல் விட போகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய எலிட்டான இன்ஸ்டிடியூஷன் எதுலையுமே ஓபிசிக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. நீ என்ன சொல்ற? ஓபன் காம்படிஷன் அப்படின்றதுல எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் போடும்போது அதுலயும் ஓபிசி எல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகுதான் மற்றவர்களை நிரப்புவாங்க. அது பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்திட போறது கிடையாது. இதுதான் எல்லா இடத்திலையும் பின்பற்றப்படக்கூடிய ரோஸ்டர் முறை. ஆனா இவங்க அதையும் உருப்படியாக பின்பற்றுவது இல்லை. அப்படி பின்பற்றி இருந்தா ஏன் சார் ஐஐடிலையும் ஐஐஎம்லையும் இந்த வேகன்சி எல்லாம் அப்படியே இருக்கு, அதை பூரா ஏன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸுக்கும் ஓப்பன் காம்படிஷனுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ ஓப்பன் காம்படிஷன்ல ஓபிசி வர முடியும்னா ஓபிசி கேட்டகரியில ஓபிசி வரமாட்டானா? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? 49 ஓபிசி எடுக்க வேண்டிய இடத்துல நீ 19 ஓபிசி தான் எடுத்திருக்கிற. அப்ப 20 பேருக்கு ஓபிசி வேக்கண்டா இருக்கு. அதான அர்த்தம்.
ஓபிசி கோட்டாவிலேயே 20 ஓபிசி வேக்கண்டா இருக்குன்னா ஓபன் காம்படிஷன்ல எப்படி சார் ஓபிசி வருவான்? மறுபடியும் விளக்கமா சொல்றேன், 10 ஓபிசி போட வேண்டிய இடத்துல நீ ஒரு ஓபிசி போட்டிருக்க. காரணம் என்ன? 9 ஓபிசிக்கள் தகுதியானவர்களாக இல்லை அப்படின்னு சொல்ற. ஓபிசி கேட்டகிரிக்கே தகுதி இல்லாத ஒரு இதுல இருந்து எப்படி ஓபன் காம்படிஷனுக்கு தகுதி பெற்ற ஓபிசிக்கள் வர முடியும்? அப்ப பொய் தான் நீ சொல்றது. ஓபிசிக்கள் இடஒதுக்கீட்டை திருடிட்டு தானே இருக்கிற. திருடி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் மோடி. இந்தியாவை இந்து முஸ்லிம் என்று அவர் பிளக்க நினைக்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர் இந்துக்களையே பல்வேறு செக்டா பிரிக்க நினைக்கிறார். அதுதான் உண்மை. உண்மையான இந்துக்களின் ஒற்றுமையை பேசுவது இன்றைக்கு மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கார்கேவும் மட்டும்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நீங்கள் பேசுவது உண்மையான இந்துக்களுக்கான அரசியல் அல்ல. இந்துக்களை பிளவுபடுத்துவதற்கான அரசியல். இந்த இந்துக்களை பிளவுபடுத்தும் அரசியலை இந்துக்கள் மறுதளித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், இன்னும் மற்ற மாநிலங்களிலும் இந்த தீ பற்றும். இவர் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை தேர்தல் ஆணையம் கண்ணையும் வாயையும் காதையும் மூடிக்கொண்டு கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா உலக நாடுகள் கண்டிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்தும் நியூசிலாந்தில் இருந்தும் யுனைடெட் கிங்டம்ல இருந்தும், அதாவது லண்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த எம்பிக்கள் கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜாயிண்ட் இன்டர்நேஷனல் பார்லிமெண்டரி ஸ்டேட்மெண்ட், அதாவது சர்வதேச நாடாளுமன்ற குழுக்களின் ஒருங்கிணைந்த கூட்டறிக்கை. எதற்கு எதிராக? இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதுல யுனைடெட் கிங்டம்ல இருந்து 4 எம்பிக்கள், ஆஸ்திரேலியாவில் இருந்து 2 செனட்டர்ஸ், ஒரு எம்பி, நியூசிலாந்தில் இருந்து 2 எம்பிக்கள் கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டு இந்தியாவை கண்டித்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஊடகங்கள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ரிலீஜியஸ் அவுட்ரேஜ மோடி நடத்த காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாஷிங்டன் போஸ்டில் இருந்து பல பேர் இந்தியாவில் வெறுப்பு பிரச்சாரம் உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது என்று பிரகடனப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் மோடி இந்தியாவின் தரத்தை உயர்த்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மோடியே பேசிக்கிட்டாரு. இங்க சென்னைக்கு வந்திருக்கிறப்ப உலக அளவுல இந்தியாவை இன்னைக்கு உயர்ந்து பாக்குறாங்க தெரியுமா? அப்படியா? யார் சொன்னா? நானே தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ் திருந்திட்டாரு. எப்படி? யார் சொன்னா? அவரே தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி மோடியே சொல்லிக்கிறாரு. உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருக்கிறதுன்னு. எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்றதுக்கான உதாரணங்கள் தான் வாஷிங்டன் போஸ்டும் 10 எம்பிக்கள் போட்டு ஒரு கையெழுத்தும். இப்போ வாஷிங்டன் போஸ்ட் எழுதுறதாகட்டும் இல்ல நியூசிலாந்து எழுதுறதாகட்டும் எல்லாமே அந்தந்த நாட்டுல இருக்கிற உயரிய பத்திரிகைகள் எழுதுறாங்க. இதை அந்த மக்களும் அந்த அதிகாரிகளும் அந்த அரசியல்வாதிகளும் படிச்சிருப்பாங்க. ஆனா மோடி போகும்போதெல்லாம் அவருக்கான வரவேற்பு கூட்டிகிட்டே தான் இருக்கு. அந்த தலைவர் மத்தியில ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காரு. இல்லையே, ஜெனரல் அசம்பிளில போய் பேச போனப்போ இவர் தான் வணங்கி கும்பிட்டாரு. ஒரு ஃபுட்டேஜ் ஒண்ணு இருக்கு. 2009 மன்மோகன் சிங் ஜெனரல் அசம்பிளி போய் பேச போனப்பையும் இவர் போய் பேச போனப்பையும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மன்மோகன் சிங் போறப்ப அவ்வளவு பேர் ஆற தழுவி கைகுலுக்கி கட்டி அணைத்து அவரை வரவேற்பார்கள். மேல ஸ்பீக்கர்ஸ் மாதிரி 2 பேர், நம்ம எப்படி அசம்பிளி ஸ்பீக்கர்ஸ் மேல 2 பேர் உட்காந்துருப்போம், அந்த மாதிரி மேல 2 பேர் உட்காந்துருப்பாங்க சேர்ஸ். அவங்க 2 பேரும் எழுந்து மன்மோகனுக்கு கை கொடுத்து பேசுறதுக்கு அனுப்புவாங்க. இவர் போவாரு, எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு கைதட்டுற சத்தம் கேட்கும். அது எலக்ட்ரானிக் வாய்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா கேளுங்க. அங்க ஒரு கைதட்டுற சவுண்ட் எப்படின்னா, இப்படி தட்டி ஓயணும் இல்லையா, இப்படி கைதட்டுவானா யாராவது? எம்பி இப்படி கைதட்டுவானா? அப்படியே ஒரு லவுடா ரைஸ் ஆகும், டப்புன்னு டிசப்பியர் ஆகும். அது எலக்ட்ரானிக் வாய்ஸ் மாதிரி இருக்கிறது. ரொம்ப சிலர் தான் அதில் இருந்தார்கள். அவையே காலியாக இருந்தது. இவரு அதே மேல உட்கார்ந்துருக்கிற 2 சேர்பர்சன்ஸ்ட வணக்கம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்பி பேசுவாரு. இவ்வளவு மரியாதையாக உலகம் மோடி நடத்த. ஆனா மத்த தலைவர்களோட ஒன்னா இருக்கிற போட்டோ போட்டு பாத்தீங்களா மோடிக்கு எவ்வளவு வர? அது மோடின்ற மனிதனுக்கு கொடுக்கப்படுற மரியாதை அல்ல. மோடி அங்க என்னவா போயிருக்கிறாரு? இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி போயிருக்கிறார். அதனால அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவை அவர்கள் எடுக்க முடியாது. இந்தியர்கள் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் உனக்கு அந்த மரியாதையை தவிர நீ அந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதற்காக அந்த மரியாதை அல்ல. உனக்கு கிடைக்கின்ற மதிப்பு அல்லது மரியாதை அல்லது சால்வை அல்லது துண்டு அல்லது மாலை அல்லது பொட்டு அல்லது வெவ்வேறு வகையான உடைகள், உணவு எதுவாக இருந்தாலும் அது இந்தியா உங்களுக்கு இட்ட இரவல். அந்த இரவல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் பரிசீலிக்கப்படுகிறது. இந்த முறை அந்த பரிசீலனை தீவிரமாக இருக்கும் அப்படின்றதுதான் பலரும் சொல்லக்கூடிய செய்தி. வெளிப்படையாக உணர முடிகிறது பல இடங்கள்ல. அதுதான் இன்றைக்கு மோடி அரசை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது.
அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடாக பயந்து இருக்கிறார். உண்மையில் பீதி அடைந்திருப்பது மோடி தான். அந்த பீதியின் காரணமாகத்தான் எப்படியாவது ஒரு வெறியை தூண்டிடணும், ஒரு கலவரத்தை உருவாக்கிடணும்ன்ற நோக்கத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பேச்சு எடுபடுகிறதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ 2019 புல்வாமா தாக்குதல் கை கொடுத்துச்சா சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்காத போது இதை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறாரா மோடி? ஒரே டிராமாவை திரும்ப திரும்ப போட முடியாது. அந்த டிராமாவினுடைய அடுத்த சீன் என்னன்றது மக்களுக்கு தெரியும். புல்வாமால ஏதோ ஒண்ணு நடந்தது அப்படின்னா நடந்ததுக்கு உடனே அடுத்து என்னப்பா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அப்படின்னு இந்த பக்கம் இருந்து கேட்டுருவாங்க. அப்ப திரும்ப திரும்ப அதே மாதிரி புல்வாமா, பத்தான்கோட்டு பல விஷயங்களை பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப அதே டிராமா வந்து அரங்கேற்ற முடியாது. அதனால இந்த தடவை டிராமாவாக இல்லாம டிராமாவை உருவாக்க பார்க்கிறாரு. இந்தியா முழுவதும் எப்படியாவது கலவரத்தை தூண்ட பார்க்கிறார். அந்த முதல்ல வெளிநாட்டு கலவரத்தை வச்சு 2 எலெக்ஷன் வந்தாச்சு. உள்நாட்டு கலவரத்தை வச்சு ஒரு எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்றதுனாலதான் மணிப்பூர்ல கலவரம் நடக்க அனுமதிப்பது, இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பது, இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவும் பேசிக் கொண்டிருக்கும் மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. இப்போ மோடி பேசின உடனே 2006 மன்மோகன் சிங் பேசின வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்போ எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷன் படி விவாதம் வரும்போது நாம எஸ்சி/எஸ்டியோட எப்படி இருக்கு நிலைமை எப்படி இருக்கு நம்ம பேசுறோம். இதெல்லாம் மோடிக்கு தெரியாம பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? உடனே வீடியோ எடுத்து பாத்துருவாங்கன்னு தெரியுமில்ல அவருக்கு? யாரு? மோடிக்கு. இதெல்லாம் இப்ப வீடியோ ப்ரூஃபா இருக்கு. மன்மோகன் சிங் பேசுறது வீடியோ ப்ரூஃபா இருக்கு. இதை எடுத்து பார்க்காம நம்ம பேச நம்பிட்டு போறாங்கன்னு அவருக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க பாக்குறது எத்தனை பேர் பாப்பாங்க? நீங்க மீடியால இருக்கீங்க, பாக்குறீங்க. நான் மீடியால இருக்கேன், நான் பாக்குறேன். நம்ம கேமராமேன் நம்ம கூட தொடர்பு இருக்கிறாரு, மீடியாவை பாக்குறாரு, பாப்பாரு. ஊர்ல தெருவில் உட்கார்ந்து இருக்கிற அம்மா, உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு தெருவில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மா, ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தினசரி மனிதர் எங்க பாப்பாரு? இந்த செய்தியை யார் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி. ஆனா மோடி எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு. மோடி மீடியாக்களே மோடிக்கு ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய அளவிற்கு இறங்கி இருக்கிறார்கள். அந்த மோடிக்கு ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஊடகங்கள் அந்த செய்தியை அங்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்னு ஒரு நம்புகிறேன். இவ்வளவு எல்லா அமைப்புகளும் ஒன்னொன்னா மோடிக்கு எதிராக திரும்பின. முதல்ல சுப்ரீம் கோர்ட் திரும்பியது, பல்வேறு வழக்குகள்ல அது கொடுத்த தீர்ப்புகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் உளவுத்துறை ரிப்போர்ட் ராகுல் வரைக்கும் கசிஞ்சிருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல பேசுற டேட்டாவே தப்பா எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பாக்குறோம். தமிழ்நாட்டுல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசும்போது தப்பா பேசுனதுக்கு பக்கத்துல இருந்த அதிகாரிகள் எடுத்து கொடுத்த பாயிண்டையும் பார்த்தோம். இப்படி கவிழ்ப்பதற்கு ரெடியாக அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒன்னும் இல்ல. நித்தி ஆயோகனுடைய சிஇஓ பேசினாரே வெளியே வந்து, ஆமா மோடி வந்து பேக்டோர் வழியா வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைக்க சொன்னார் அப்படின்னு பேசினாரு. இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மீடியா மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. இப்போது மீடியாவுமே ஒரு தீவிரத்தன்மையோடு மோடியை எதிர்க்கிறார்கள் அப்படின்னா உள்ளபடியே வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இது தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்றன. இதை மக்கள் நம்பும்படியாக எளிய முறையில் மக்களுக்கு எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்தாக வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி.